ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அப்புறமா இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் சேர்க்கலை. அதுக்கப்புறமா பட்டாணியை ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அடுத்த நாள் செய்ய போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த பட்டாணியை நான் இப்போது குக்கரில் சேர்த்துட்டேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் சேர்த்துடலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடலாம். இது ஒரு 7-8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் இந்த பட்டாணிலாம் நல்லா வெந்து அழகாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாதி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் இந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறின அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 அல்லது 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இதை நாம் இப்போ மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்த அப்புறமா தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம், அதனால் உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு இது எதையுமே வதக்கலை, ரொம்ப சுலபமாக குக்கர்லேயே சேர்த்து பண்ணிட்டோம். இந்த மாதிரி காலையில் அவசரமாக செய்யும்போது குக்கர்லேயே எல்லாத்தையும் வேக வச்சு செஞ்சிடலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எண்ணெயில் வெங்காயம், கேரட் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஆப்பம் ரெசிபி, இட்லி ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோஸும் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.